இந்த உடம்பு வாடகை வீடு, சொந்த வீடு கிடையாது. அத மெயின்டெயின் பண்ணா ஹெல்த்தியா இருக்கணும்னா, அதுக்கேத்தாப்புல வாடகை கரெக்ட்டா குடுத்துதான் ஆகணும். நம்ம வேலையில போய் உட்கார்ந்துட்டு 1 மாசம் மட்டும் நான் வேலை பார்ப்பேன். எனக்கு வருஷம் வருஷம் சேலரி நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்ல பிசினஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு எனக்கு வருஷம் வருஷம் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கணும். ஒரே 1 மாசம் மட்டும் உழைப்பு போட்டா போதுமா? 3 மாசம் மட்டும் உழைப்பு போட்டா போதுமா? அதுக்கப்புறம் நான் பழைய மாரி போலாமா? அப்டின்னா, கேட்கவே முட்டாள்தனமா இருக்கு. ஆனா நம்ம உடம்ப பத்தி நம்ம அத யோசிப்போமா? கிடையாது. அதே முட்டாள்தனமான லாஜிக்க நம்ம வந்து யோசிப்போம். ஏதாச்சும் நோய் வந்தா மட்டும் அந்த நேரத்துல உடனே மக்கள் வந்து உடனே எஸ் ஹெல்த் ஹெல்த் ஹெல்த்ன்னு உடனே பாய்வாங்க. சப்ளிமெண்டேஷன், டயட், எக்சர்சைஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் பழைய மாரி போயிருவாங்க. சோ இந்த லூப்ல விழுந்துகிட்டே இருப்பாங்க. என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல. எகைன் நான் சொல்றேன். இது வந்து சொந்த வீடு கிடையாது. வாடகை வீடு. கடவுள் நமக்கு வாடகைக்கு குடுத்திருக்காரு. இந்த உடம்பு வந்து ஈவன் பிலாசபிக்கலா பார்த்தாலும் இந்த உடம்பு பெர்மனன்ட் கிடையாது. இட் இஸ் டெம்பரரி. நம்முடைய ஆத்மா தான் பெர்மனன்ட். அப்ப அந்த டெம்பரரியான உடம்புக்கு நம்ம என்ன குடுக்கணும்? வாடகை குடுக்கணும். அந்த வாடகைய குடுக்கீங்களான்னு பார்த்துக்கிடுங்க. ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் நீங்க மெயின்டெயின் பண்ணி வாடகை குடுக்கலன்னா, வீட்ட விட்டு வெளியில தொரத்திருவாங்க. வேலைய விட்டு அடிச்சு வெளியில அனுப்பிருவாங்க. பிசினஸ்ல லாஸ் ஆயி கடைய இழுத்து மூடிடலாம். உடம்பும் என்ன ஆகும்னு உங்களுக்கே அதே லாஜிக் படி தெரியும்.